நல்ல வசதியான இடம் பார்த்துக்கோங்க. பையனும் கொஞ்சம் முரட்டுத்தனமானவன் தான். இந்த வாய்ப்பை மட்டும் விட்டுறாதீங்க. சரி நிஷா, கண்டிப்பா விட்டுற மாட்டேன். அவங்ககிட்ட பேசி எப்படியாவது நான் சம்மதம் வாங்கிட்டு உனக்கு சொல்றேன். சரி சரி, அப்போ ரொம்ப சந்தோஷம்க்கா. சரி, நான் கிளம்பட்டுமா? சரி நிஷா. மைத்திலி நம்பர் வாங்கிட்டு வந்து அப்புறம் அவகிட்ட பேசவே இல்லை. என்ன நினைச்சிருப்பா நம்மளை பத்தி? ஃபோன் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்சா நேர்ல அவளை மீட் பண்ணி நம்ம பையனை பத்தி கொஞ்சம் பேசணும். யாரு இது? புது நம்பர் மாதிரி இருக்கு. ஹலோ, யார் பேசுறீங்க? மைத்திலி, நான் தாண்டி மகா பேசுறேன். நீயா மகா? சொல்லு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நானா ஏதோ இருக்கேன். அட ஏண்டி இவ்வளோ சலிப்பா சொல்ற? நேற்று மாலில் வச்சு பார்த்தப்ப கூட நல்லா கலகலன்னு பேசினேடி. இப்போ ஏன் உன் பேச்சே சரியில்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மகா. அப்படியா? பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? இல்லை மகா. சரி மைத்திலி, நீ இன்னைக்கு ஃப்ரீயா? எதுக்குடி கேட்குற? இல்லை மைத்திலி, உன்னை நேரில் பார்த்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே சொல்லலாமே மகா. இல்லடி, இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். நேரில் பார்த்து பேசினாதான் நல்லா இருக்கும். அப்படியா? அவ்வளோ முக்கியமான விஷயமா? ஆமாடி. நீ இன்னைக்கு ஃப்ரீயா? நான் ஃப்ரீ தான் மகா. சரி மைத்திலி, அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. நான் உனக்கு ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். அங்கே 11 மணிக்கு வந்துடுவியா? சரிடி, அப்போ நான் வச்சிடுறேன். சரி மைத்திலி. மகா எதுக்கு தனியாக கூப்பிடுறான்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? சரி, நேர்லயே போய் பார்க்கலாம். எங்க? என்னடி காலையிலே பேக்கை தூக்கிட்டு கிளம்பிட்ட? இங்க பக்கத்துல தாங்க என் ஃப்ரெண்டு மகா இருக்கால்ல, அவ என்ன நேர்ல பார்த்து ஏதோ பேசணும்னு சொன்னான். அதான் போயிட்டு வரவாங்க. யாரு? நேத்து மால்ல வச்சு பாத்தியே அந்த ஃப்ரெண்டா? ஆமாங்க, அவதான். அவ எதுக்குடி உன்னை தனியா பார்த்து பேசணும்னு சொல்றா? தெரியலங்க, நானும் போன்ல தான் சொல்லுன்னு சொன்னேன். ஆனா ஏதோ முக்கியமான விஷயம் நேர்ல தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டா. அப்படிலாம் அவளை பாக்குறதுக்கு நேர்ல ஒன்னும் போக வேணாம். நீ வீட்லயே இரு. என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? நான் வரேன்னு சொல்லிட்டேனே. பரவாயில்ல, ஃபோன் பண்ணி வர முடியாதுன்னு சொல்லிடு. ஏங்க, அவதான் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாளே. இந்த ஒரு தடவையும் போயிட்டு வரேங்க. போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஏய், ஆல்ரெடி இவள மால்ல வச்சு பார்த்ததே எதுக்குடான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் கோவத்தை கலப்பாம போயிரு. ஏங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு இனிமே வரலன்னு சொன்னா என்னங்க நினைப்பா என்ன பத்தி? பரவாயில்ல, என்னவோ நினைச்சிட்டு போட்டோம், சொல்லிடு. நம்ம பொண்ணு பண்ண தப்புக்கு அவன் என்னங்க பண்ணுவான்? இப்படிலாம் பண்ணாதீங்கங்க. உங்க 2 பேருக்கும் இதே வேலையா போச்சு. 2 பேர்ல யாராவது நான் சொல்றத கேக்குறீங்களா? எப்படியும் போங்க. ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? அதான் போன்னு சொல்லிட்டேன்ல, போயிட்டு வா. அத கொஞ்சம் கோவப்படாம தான் சொல்லுங்களேன். போயிட்டு வா, போதுமா? சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இவளுங்களை வெளியே விடுறதுக்கே பயமா தான் இருக்கு. எப்ப என்ன வினைய இழுத்துட்டு வருவாளுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சொன்னாலும் கேட்க மாட்டாளுங்க. என்ன மகா, அப்பவே வந்துட்டியா? இல்லடி, வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது. சாரி மகா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லடி, இதுல என்ன இருக்கு? மேரேஜ் ஃபங்க்ஷன் என்னைக்கு மைத்திலி? இன்னும் 4 நாள் இருக்குடி. அப்படியா? இப்ப எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க? அதுவா, என் அண்ணனோட வீடு ஒண்ணு சும்மா இருந்துச்சு, அங்கதான் எங்களை தங்க வச்சிருக்கான். சரிடி, அப்போ உனக்கு நல்லாதான் இருக்கும். ஒரு வாரம் தங்குறதுக்கு ஹோட்டல் பார்த்தாலும் சரிப்பட்டு வராது, கடுப்பா இருக்கும் இல்ல? ஆமாடி, ஃபர்ஸ்ட் ஹோட்டல் பாக்குறதா தான் பிளான் இருந்துச்சு. அப்படின்னா கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்திருப்போம். அப்புறம் என் அண்ணன் தான் வீடு இருக்கு, நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துருங்கன்னு சொன்னாரு. அதாண்டி ஃபேமிலியோட எல்லாரும் வந்துட்டோம். சரிடி. சரி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னி, என்ன மகா? சொல்றேன் மைத்திலி. அப்புறம் உன் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ண போற? என்னடி, உன் பொண்ணை பத்தி கேட்டதான் உன் மூஞ்ச இப்படி டல் ஆயிடுச்சு. அவ கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? பொறுமையாதான் பண்ணணும்டி. ஏண்டி, அதான் படிச்சு எல்லாம் முடிச்சுட்டாலே, அப்புறம் என்ன, ஒரு நல்ல பையனை பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே? பண்ணலாம். இப்ப என்ன அவசரம் அதுக்கு? இல்ல, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், தப்பா நினைக்க மாட்டியாடி? சொல்லு மகா, நான் ஏன் தப்பா நினைக்க போறேன்? மைத்திலி, நீ எதுவும் தப்பா நினைக்கலன்னா உன் பொண்ணு அஞ்சலிய என் மூத்த பையன் அசோக்குக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிப்பியாடி? மகா, என்ன சொல்ற நீ? கோச்சிக்காதடி, நான் இதை ஒரு சஜஷனா தான் கேக்குறேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அப்படியே விட்டுரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சேச்சா, இஷ்டம் இல்லைன்னா இல்லடி. நேத்து உன்னை பார்த்துட்டு போனேன்ல, அதுக்கப்புறம் எங்க வீட்லயும் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடி. என்னடி சொல்ற? என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? என் பொண்ணு அஞ்சலி இருக்கால, அவ நேத்து உன் பையன் அசோக பார்த்ததும் அவன் மேல ரொம்ப ஆசைப்பட்டுட்டா போல.
என்னடி சொல்ற? ஆமா மகா, நேற்று வீட்டுக்கு வந்ததும் டைரக்டா அவ டாடி கிட்டே போய் சொல்லிட்டா. அட கடவுளே, அவர் இதை கேட்டதும் ரொம்ப கோவப்பட்டுட்டாரு. ஏன் மைத்திலி, அவ டாடிக்கு இது பிடிக்கலையா? அது எப்படி மகா, ஒரு பையனை பார்த்ததும் பிடிச்சிருமா? அதையும் டைரக்டா அவ டாடி கிட்டே போய் சொல்றா, எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. எந்த பேரண்ட்ஸ் தான் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க? நீயே சொல்லு. ஆமாடி, அதுவும் சரிதான். அவரு அவளை கூட எதுவும் சொல்லல, என்னதான் பிடிச்சி ரொம்ப திட்டாரு தெரியுமா? அச்சச்சோ, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சாடி. அதை விட மகா, அவர் அதை அதோட விட்டுட்டாரு. ஆனா இந்த அஞ்சலி இருக்காளே, நைட்டு ஃபுல்லா சாப்பிடாம உட்காந்து அழுதுட்டே இருந்தா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மைத்திலி, உன் பொண்ணுக்கு என் பையனை அவ்வளோ பிடிச்சிருக்கா? என்னன்னே தெரியல. அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. நானும் அவர் கூட சேர்ந்து அவளை நல்லா திட்டேன்டி. போடி, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல இதை பத்தி. சரி பரவாயில்ல விடு, எனக்கும் உன் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் பொண்ணுக்கும் என் பையனை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அதனால தயவு செஞ்சு அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் மைத்திலி. அது சரி மகா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீயே வந்து கேட்கும்போது நான் எப்படி வேணான்னு சொல்லுவேன்? கண்டிப்பா நீ உன் பையனை நல்லா தான் வளர்த்துருப்ப. ஆனா இது அஞ்சலியோட டாடி கிட்ட நான் எப்படி பேசி சம்மதம் வாங்குறது? ஏய், நான் வேணா அவர்கிட்ட பேசவா? ஐயோ வேணாம் வேணாம், அப்புறம் அவர் நீன்னு கூட பார்க்காம கண்டபடி திட்டிடுவாரு. ஏன், இன்னைக்கு கூட உன்னை பார்க்க வரேன்னு சொன்னனால விடவே மாட்டேன்னு தான் சொன்னாரு. நான் தான் பிடிவாதமா கேட்டுட்டு வந்தேன். அப்ப என்னடி பண்றது? எப்படி உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசி சம்மதம் வாங்குறது? சரி நீ கவலையை விடு, அதை நான் பாத்துக்கிறேன். அவரு ரொம்ப நாள்லாம் கோபத்தை வெளியே காட்ட மாட்டாரு, 2 நாள் தான் மேக்சிமம் இருக்கும். அவர் கோபம் குறையிற நேரமா பார்த்து நானே போய் பேசி சம்மதம் வாங்குறேன். சரியாடி? சரி மைத்திலி, நான் இப்பதாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ என்ன சொல்லுவியோ ஏது சொல்லுவியோன்னு ரொம்ப பயந்தேன். ஆனா கடவுளா பார்த்து உன் பொண்ணுக்கும் என் பையனை பிடிக்க வச்சிருக்காரு பாரு. ஆமா மகா, இனி எனக்கு நம்பிக்கை வந்துட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா மகா. சரி மகா, டைம் ஆயிடுச்சு. அவர்கிட்ட 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் கிளம்பட்டுமா? உட்காந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு போடி. பரவாயில்ல மகா, இனிதான் நம்ம சம்மந்தியாக போறோமே, அப்புறமா எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். சரிடி, போயிட்டு வா. கடவுளே, எப்படியோ நான் நினைச்ச மாதிரி என் பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது. இத வேலையா வீட்டுல போய் எல்லார்கிட்டையும் சொல்லணும். இன்னைக்கு மட்டுமே 4 ஆர்டர் வந்திருக்கே, அதை இன்னைக்கு எப்படி முடிக்க போறேனே தெரியல. சீக்கிரம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணாதான் நைட்டுக்குள்ள முடிக்க முடியும். ஏய், அங்க என்னடி கனவு கண்டுட்டே காய வெட்டிட்டு இருக்க? கையில வெட்டிட போற, ஒழுங்கா பார்த்து வெட்டு. சரிம்மா. பெரிய அக்கறையில சொல்றேன்னா நினைக்காத. நீ கையில வெட்டிட்டு உன் பாட்டுக்கு இருந்துருவ, அப்புறம் நான் தானே ஆஸ்பத்திரியில கொண்டு காசு அள்ளி போடணும். சாரிம்மா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சரி, நான் இங்க பக்கத்துல கடத்தெரு வரைக்கும் போயிட்டு வரேன். யாராவது என்ன தேடி வந்தா வெளியே போயிருக்கேன்னு சொல்லு. சரிம்மா. சீக்கிரம் சீக்கிரம், நான் வரதுக்குள்ள சமையல்லாம் முடிச்சிருக்கணும். சரிம்மா. எனக்கு அவ்வளோ டிசைன் போடுற வேலை இருக்கு. ஆனாலும் அதையும் பார்த்துட்டு இந்த சமையல் வேலையை நம்ம தான் பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. நிஷா, நிஷா. பாட்டி, அம்மா உள்ள எனக்காக ஆம்லேட் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்க. அட ஆம்லேட் பைத்தியம், உனக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஆம்லேட் தான் போட்டு தரணும்? நான் உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அம்மா ஆம்லேட் போடுறான்னு சொல்றேன். என்ன பையன்டா நீ? பாட்டி, எனக்கு ஆம்லேட் ரொம்ப பிடிக்கும். என்ன, அதான் எங்க அம்மா போட்டு தராங்க. உங்களுக்கு என்ன பொறாம அதுல? போடா போடா, உன்னை பார்த்துதான் இங்க எல்லாரும் பொறாமப்பட்டு இருக்காங்க பாரு. அதான் உங்க பொறாம பச்சையா தெரியுது. அடிங் கொய்யல, சிறுவண்டு மாதிரி கடந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுறல்ல? உங்க அம்மா வரட்டும், உனக்கு சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுங்க, நாங்க என்ன பயந்துருவோமா? அட போங்க பாட்டி, காமெடி பண்ணிக்கிட்டு. நான் போய் ஆம்லேட் சாப்பிட போறேனே. குடிப்பையில பொடிசு மாதிரி கடந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுது பாரு. என்ன ராதாக்கா, காலங்காத்தால பேக்கை தூக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? நிஷா, நேத்து திவ்யாக்கு நீ ஒரு வரேன்னு சொல்லியிருந்தல்ல? ஆமா. அந்த பையனோட போட்டோ அட்ரஸ் இருந்தா கொஞ்சம் கொடுக்குறியா? இந்த ஹிட்லர் எதுக்கு இதெல்லாம் கேக்குது? ஒருவேளை உண்மையாவே போய் விசாரிக்க போகுதா? ஐயையோ, அப்படி மட்டும் விசாரிச்சுட்டா அசோக் நல்ல பையன்னு தெரிஞ்சிருமே. அப்புறம் இந்த ஹிட்லர் சம்மதிக்கவே மாட்டா. இருக்கா நிஷா? அது எதுக்குக்கா இப்போ உங்களுக்கு? இல்ல, சும்மா வீட்டுல இருந்தேன், அதான் அந்த பையன் எப்படின்னு போய் விசாரிச்சுட்டு வரலாமேன்னு பார்த்தேன். அதான் நானே சொன்னேன்லக்கா, பையன் கொஞ்சம் முரட்டுத்தனமா தான் இருப்பான்னு. அப்புறம் எதுக்குக்கா போய் விசாரிச்சுக்கிட்டு? நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சேச்சா, அதெல்லாம் இல்ல நிஷா, நீ சொன்னதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போய் விசாரிக்கலாமேன்னு பார்த்தேன். ஐயையோ, அப்போ போச்சு. இப்போ என்ன சொல்லி இந்த ஹிட்லரை சமாளிக்கிறது? கூட நிஷா, எனக்கு வீட்லயும் காட்டணும்ல.
அப்பதானே வீட்ல பேசி சம்மதமா வாங்க முடியும். சரிக்கா, அப்போ உங்கள் நம்பருக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன். என்கிட்ட ஏதுடி டச் ஃபோன்லாம், என்கிட்ட பட்டன் ஃபோன் தான் இருக்கு. ஏதாவது போட்டோ காப்பி மாதிரி இருந்தா கொடு. ஃபோட்டோ காப்பியா? ஆ, ஒன்று இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். சரி நிஷா. பையன் எப்படின்னு நல்லா விசாரிக்கணும். விசாரிக்காம ஓகே சொல்லிடவே கூடாது. இந்தாங்கக்கா, இதான் பையன் ஃபோட்டோ. இதுக்கு பின்னாடியே அட்ரஸ் இருக்குது. சரியா? சரி நிஷா கொடு. பையன் பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கான். ஆனால் கேரக்டர் கொஞ்சம் முரட்டுத்தனமான பையன்தான்க்கா. அப்படியா? சரி நிஷா. சரி நிஷா, அப்ப நான் வரட்டுமா? சரிக்கா. ஐயோ, இந்த ஹிட்லர் போய் நீ என்னெல்லாம் பண்ணி வைக்க போகுதோ தெரியலையே. கடவுளே, நீ தான் காப்பாற்றணும். யாராவது ஒருத்தன் அந்த பையன் மோசமான பையன்னு சொல்லி கொடுத்துடணும். அப்பதான் இந்த லேடி கல்யாணத்துக்கு சம்மதிக்கும். அட்ரஸ்ல இருக்கிற இடத்த பார்த்தா இந்த இடம் மாதிரி தான் தெரியுது. ஏரியா கரெக்ட் தான், ஆனா வீடை தான் எங்க போய் தேடுறது? எல்லா வீடும் பாக்குறதுக்கு ஒரே போல கட்டி வச்சிருக்காங்க. நான் எங்க போய் தேடுறது? சரி, இந்த ஒரு தம்பி இருக்காரு, இவருக்கு கண்டிப்பா இந்த ஏரியாவா தான் இருக்கும். இவர்கிட்ட கேட்டா கரெக்டா சொல்லுவாரு. தம்பி. சொல்லுங்க ஆண்டி.